ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் அல்டிமேக்கர் க்யூரா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அல்டிமேக்கர் சி அப்படின்னு வந்துடும். இதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஐ அக்ரி இன்ஸ்டால். ஸோ இதெல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்டிமேக்கர் க்யூரான்றது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அல்டிமேக்கர் க்யூரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். ஸோ க்யூரா அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனோன்னா இந்த மாதிரி வியூ ஆயிரும். எப்போவுமே உங்களோட பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது, இங்கே வந்து என்ன பிரிண்டரில் நம்ம ஆட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிலமெண்ட்டோட சைஸு, அதோட டென்சிட்டி, ஓகேங்களா, அதோட சப்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வரும். இந்த விசுவல் இன்ஜினியரிங் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கெட்சப் ஃபைல், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கெட்சப் ஃபைலில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்கெட்சப் ஃபைல் இருக்கு, நான் ஓப்பன் பண்ணுறேன். நார்மலாக ஒரு ஸ்கெட்சப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஸ்கெட்சப் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைல் சும்மா ஏதோ ஒரு 3D மாடல், ஓகேங்களா. ஃபைல் அப்படின்னு போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் 3D மாடல் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இந்த மாதிரி அவுட்புட் வரும். இங்கே சேவ் டைப் வந்து .stl அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க, ஓகேங்களா. கொடுத்தா மட்டும்தான் சார் நான் ஒரு நம்பர் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வியூ ஆகும், ஓகேங்களா. என்ன வியூ ஆகும்னா நம்ம க்யூரால உள்ள வந்து சப்போர்ட் ஆகும், இல்லாட்டி சப்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்யூரா ஓப்பன், ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கா, இந்த க்யூராவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் அப்படின்னு போய்க்கிறேன். போயிட்டு ஆக்சுவலி இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த STL ஃபைல் அப்படின்னு இருக்கா 56, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ நிறையா நான் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஸ்கெட்சப் 3D பிரிண்டிங் STL ஃபைல்னு இருக்கா. ஸோ இப்போ கார் அப்படின்னு இருக்கு, ஹவுஸ் பிளான் இருக்கு. இப்போ நான் ஹவுஸ் பிளான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன், ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹவுஸ் பிளான் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா. இங்கே கிரியேட் ஆயிடுச்சா ஹவுஸ் பிளான், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, மூவ் டைரக்ஷன். எந்த இப்போ நம்ம மேனுவலாகவும் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே நம்ம டைமென்ஷன் கூட கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்கேல், மொத்தமாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நான் 200 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 200 அப்படின்னு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக 200 சைஸ் ஆயிடும், ஓகேங்களா. இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்தந்த ஆக்சிஸ் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட். ஸோ என்னென்ன பெயிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம இங்கே இதுக்கெல்லாம் இந்த பெயிண்ட்டு, இதுக்கெல்லாம் இந்த கலரு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மிரர். இப்போ மிரர் அப்படின்றது எந்த சைடில் இருக்குது, மிரர் எந்த சைட்லாம் பண்ணிக்கலாம், மிரர் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்றது மிரர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர் மாடல் செட்டிங். ஸோ ஒவ்வொரு மாடல் செட்டிங், ஸோ பிரிண்ட் டு சப்போர்ட்ஸ் அண்டு மாடிஃபை செட்டிங் ஓவர்லேப்பு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அதோட பிரிண்டோட அந்த மாடல் செட்டிங், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆஃப் பிளாகர், இதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னன்னா சப்போர்ட்டில் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரென்த் இன்ஃபில் டென்சிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றது. அதே மாதிரி இன்ஃபில் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து கிரிட்டாக வேணுமா, இல்லை கிராஸாக வேணுமா, ஜிக்ஜாகாக வேணுமா, இல்லை கியூபிக்காக வேணுமா, இல்லை ட்ரையாங்கிள் லைன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது, ஓகேங்களா. அதோட செல் திக்னஸ். ஸோ செல் திக்னஸ் அப்படின்னா இப்போ அந்த நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய மால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலையே சின்ன சைஸில் கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுருப்பாங்க.
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா. அந்த செல் திக்னஸ் தான் இந்த செல் திக்னஸ் ஓகேங்களா. அடுத்து சப்போர்ட். சப்போர்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு நார்மலா வேணுமா ட்ரீயா வேணுமா அப்படின்னு. இப்போ நார்மலா இருந்தா நார்மலா இருக்கும், ட்ரீனா ட்ரீ மாதிரியே சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதை கொடுத்துட்டு ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஆயிரும். ஸோ என்ன கேக்குதுன்னா, இந்த 6 hour 10 minutes அப்படின்னு காமிக்குது ஓகேங்களா. ஸ்லைஸ் கொடுத்தோன்னே ஓகே. இப்போ ப்ரிவியூ அப்படின்னு இப்போ பாருங்க 83 grams அண்ட் 10.45 meters. என்னன்னா அந்த ஃபிலமெண்டோட இது இருக்கணும் அப்படின்றது. இப்போ நான் ப்ளே பண்றேன், இந்த ப்ளே ஆகுது. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆக ஐ மீன் அதோட ஹைட்டு. ஸோ இப்படிதான் நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இதுல நீங்க இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஸோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கியூரா. இந்த கியூரால சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஸோ இன்னும் நிறைய இருக்கு இதுல, நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா.